ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷாய் நியூட்ரிஷன். இன்றைக்கி வீடியோவில் தைராய்டுனா என்ன, இந்த தைராய்டு எத்தனை வகை இருக்குது, இந்த தைராய்டு வரத்துக்கு என்ன காரணம், இதை எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தைராய்டு முன்கழுத்து பகுதியில் வண்ணத்து பூச்சிகள் வடிவில் இருக்கக்கூடிய சுரப்பிக்கு பேர் தாங்க தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து நம்ம உடலுக்கு தேவையான T3 T4 என்ற ஹார்மோன்ஸ் நம்ம உடலுக்கு சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் நார்மல் அளவை விட மிக அதிகமான அளவோ இல்லை மிக குறைவான அளவோ சுரக்கும் போது தான் தைராய்டு பிரச்சனை உருவாகுது. சமீப காலமாக மாறிப்போன உணவு பழக்க முறையும் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக இந்தியாவில் மட்டும் 42 மில்லியன் மக்கள் இந்த தைராய்டு பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு வராங்க. நார்மலாகவே டாக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தைராய்டு பிரச்சனை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் இது ஒரு கொஷின் தான். ஏன் அப்படின்னா, இந்த தைராய்டு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும், இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் டேப்லெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஒரு 6 to 7 ஃபுட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபுட்டை நீங்கள் ஒரு 90 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். அமேசிங்கான தைராய்டு ரிசல்ட்டு கிடைக்கும். என்ன ஃபுட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபுட்டையும் ஃபுட்டோட டீட்டெயிலையும் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஃபார்முலா 1 ஷேக் மேட், டைனோ ஷேக், சேலட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின், ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட், ஆலோ ப்ளஸ், செல் ஆக்டிவேட்டர். இந்த ஃபுட்டை எல்லாம் ஒரு 90 days எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதுங்க, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும். அமேசிங்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகே சார், இதையெல்லாம் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த ஃபுட்டை எடுத்து ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் 30 days மணி பேக் கேரண்டி இருக்குது. இந்த 30 days மணி பேக் கேரண்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து எந்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா 30 நாளில் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த ஃபுட்டையும் சாப்பிடலாம், இந்த ஃபுட்டு சாப்பிட்ட ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா மணி பேக் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தைராய்டு இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் டிப்ஸ் சொல்கிற பாருங்கள். நீங்கள் இருக்கிற வெயிட்டை விட எக்ஸஸாக வெயிட் ஆகக்குள்ளே உங்களுக்கு தைராய்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாகவே டயர்டாகிற பர்சன் அப்படின்னா தைராய்டு வரக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது ஒரு வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டல்லாக இருப்பீங்க. பாருங்களாம், இந்த தைராய்டு பிரச்சனையால் நம்ம பாடி கண்டிஷன் ரொம்ப வேதியாகுது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நார்மலாகவே கழுத்து பகுதி ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னாவே தைராய்டு சுரப்பி அங்கே ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லலாம். இந்த தைராய்டு சுரப்பி அங்கே ஒழுங்காக வேலை செய்யலை என்ன காரணம் அப்படின்னா, அயோடின் நம்மளுக்கு கரெக்டாக அங்கே நமக்கு ஒர்க் ஆகலை. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா தைராய்டு சுரப்பி அங்கே எந்த ஒரு வேலையுமே செய்யாது. நார்மலாகவே ஒரு ஹியூமனுக்கு டெய்லி பேஸில் 50 முடியிலிருந்து 100 முடி வரைக்கும் உதிர்த்திடும். ஆனால் தைராய்டு இருக்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப அதிகமாகவே கொட்ட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தைராய்டு லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு தைராய்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தைராக்சின் உற்பத்தி அதிகரித்து மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் சுழற்சி சரியாக வர்றதுக்கு இது ஒரு ரீசன் அப்படி கூட சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே டிஸ்பிளே இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தைராய்டு எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.